32y square minus 8yz by 2y. So ஒரு டேர்மோடையும் பண்ணணும். அதாவது 32y square minus 8yz divided by 2y. இப்போ ஒரு டேர்ம் கூடயும் தனித்தனியா பண்ணுங்க. 32y square divided by 2y minus 8yz divided by 2y. So 1 times 16 times 16 y power 2 minus 1 minus 1 times 4 times y cancel. So 4z. Answer என்ன 16y minus 4z. Okay வா? அடுத்தது 4 m square n cube plus 16 m power 4 n square minus mn by 2 mn. So பண்ணுங்க 4 m cube m square n cube plus 16 m power 4 n square minus mn divided by 2 mn. பண்ணுங்க 4 m square ஒரு டேர்மோடையும் பண்ணணும். 2 mn plus 16 m power 4 n square by 2 mn minus mn by 2 mn. Okay வா? 1 times 2 times 1 times 8 times. அடுத்தது m வந்து இது 1 times போய்டும். n 1 times போயிடுச்சுனா 2. m வந்து 1 times போயிடுச்சுனா 3. n 1 times போயிடுச்சுனா 1. m cancel n cancel. அப்ப ஆன்சர் என்ன 2 m இருக்கு n ஸ்கொயர் இருக்கு. இப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் எப்பவும் போடுறேன்ல அந்த மாதிரியே போடுங்க. அதாவது m பவர் 2 minus 1 போடுங்க, n பவர் 3 minus 1 போடுங்க. அப்படியும் போடலாம். இது இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா நீங்க அந்த லாங் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் 8 m கியூப் இருக்கு, n இருக்கு, மைனஸ் 1/2. ஓகேவா? 5xy square minus 18 x square y cube plus 6xy divided by 6xy. So in the whole term, in the whole expression you 6y ஆல divide பண்ணோம். அது எப்படி பண்ணுவீங்க? ஒரு டேர்மையும் 6y ஆல divide பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பண்ணுங்க அந்த மாதிரி 5xy square minus 18x square y cube plus 6xy divided by 6xy equals to இது எப்படி போடலாம்? 5x y square divided by 6xy minus 18x square y cube divided by 6xy plus 6xy divided by 6xy. ஓகேவா? இப்போ இது எப்படி கேன்சல் ஆகும்? 5/6 கேன்சல் ஆகாது. ஏன்னா 5 6 டேபிள்ஸில் வராது, 6 5 டேபிள்ஸில் ரெண்டும் காமனாக எந்த டேபிள்ஸ்லையும் வராது. அதனால 5/6 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது x by x, xும் xும் கேன்சல். y square by y அப்படின்னா என்ன? y பவர் 2 minus 1 is equals to y பவர் 1 is equals to y. அப்போ இங்கே என்ன வரணும்? y வரும். ஓகேவா? மைனஸ் 6 வந்து எத்தனை வாட்டி? 1 டைம்ஸ். 18 வந்து 3 டைம்ஸ் வரும் 6 டேபிள்ஸில். 6 1 டைம்ஸ் வரும், 18 3 டைம்ஸ் வரும். ஸோ 3. இங்கே வந்து x ஸ்கொயர் இருக்குது, கீழே வந்து x இருக்குது. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 1 is equals to x இல்லையா? ஸோ x. அதே மாதிரி y cube minus 1 is equals to y square. So x y square. 6xy 6xy cancel. அதனால என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? 5/6y minus 3xy the whole 3xy square whole square கிடையாது, 3xy square plus 1. ஓகேவா? 81 p power 4 q square r cube plus 2p cube q cube r square minus p square q square r square by 3p q r square r the whole square. அப்படின்னா என்ன? 3 3s are 9, p p's are p square, q q's are q square, r r's are r square. ஸோ இப்போ மொத்தமாக டிவைட் பண்ணுங்க. இது 81 அப்படியே காமனாக வெளில இருக்கட்டும். ஏன்னா 9ன்றதுனால நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 81 இதை முதல்ல அப்படியே போட்டுருங்க. ஏன்னா 9 1 டைம்ஸ் 81 வந்து 9 டைம்ஸ் இல்லையா?
ஸோ அப்படி ஈஸியாக கேன்சல் ஆகிடுங்கன்னு சொன்னேன். ஸோ 9 மட்டும் காமனாக வெளில வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு டேர்மோடையும் டிவைட் பண்ணலாம். p பவர் 4 q ஸ்கொயர் r கியூப் டிவைடட் பை p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் பிளஸ் 2 p கியூப் q கியூப் r ஸ்கொயர் பை p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் 5 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் பை p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 9 மட்டும் வெளில இருக்கு. p பவர் 4 மைனஸ் 2 q பவர் 2 மைனஸ் 2, அதாவது qவும் qவும் கேன்சல் ஆயிடுச்சு. q ஸ்கொயரும் q ஸ்கொயரும் r பவர் 3 மைனஸ் 2 பிளஸ் 2 இன்டூ p பவர் 3 மைனஸ் 2 q பவர் 3 மைனஸ் 2 r ஸ்கொயர் கேன்சல். ஓகே, 5 into p power p square cancel, q square cancel, r square cancel. So வெறும் p தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 9 இருக்கு, p power 2, ஏன்னா 4 minus 2 வந்து 2 p square, qவும் qவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 minus 2 வந்து 0 தானே, அப்படின்னா q வந்து 1. ஸோ q போட வேண்டாம் நம்ம. r பவர் 1 அப்படின்னா rn போடலாம். p ஸ்கொயர் r பிளஸ் 2 p பவர் 1 அப்படின்னா p, q பவர் 1 அப்படின்னா q மைனஸ் 5 ஈக்குவல்ஸ் டு இந்த 9 இப்போ உள்ள இன்டூ பண்ணிக்கோங்க. 9 p ஸ்கொயர் r பிளஸ் 18 pq மைனஸ் 45. ஓகேவா? ஸோ ஆன்சர் தான். ஐடென்டிஃபை த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தெம். ஸோ கொடுத்துருக்குற கொஷினில் எரர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 7y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 பிளஸ் 3 10, மைனஸ் 1 9y ஸ்கொயர். ஸோ எரர் என்னது? 10y ஸ்கொயர் தான் எரர். கரெக்ஷன் என்னது? 9y ஸ்கொயர். 10க்கு பதிலாக 9y ஸ்கொயர் வரணும். அடுத்தது 6xy பிளஸ் 3xy பண்ணால் என்ன கிடைக்கும்? 9xy கிடைக்கும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் வந்து 9x ஸ்கொயர் y ஸ்கொயர், கரெக்ஷன் வந்து 9xy. ஓகேவா? ஸோ இது m இன்ட்டு 4m பண்ணால் என்ன கிடைக்கும்? 4m ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு m மைனஸ் 3m. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மைனஸ் 3 தான் எரரு, மைனஸ் 3m தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 4n த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2n பிளஸ் 3. அதை இது பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 4s are 16n ஸ்கொயர் மைனஸ் 2n பிளஸ் 3ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? 4n ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது தப்பு, 16n ஸ்கொயர் வரணும். ஓகேவா? அடுத்தது x மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ பிளஸ் ஏபி இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். எக்ஸ் இன்டூ ஏக்கு பதிலாக மைனஸ் 2 பிளஸ் பிக்கு பதிலாக 3 பிளஸ் ஏக்கு பதிலாக மைனஸ் 2 பிக்கு பதிலாக 3 பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 3 பண்ணால் பிளஸ் 1x எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ 3 மைனஸ் 6. ஸோ ஆன்சர் என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 வருது. ஆனால் இவங்க கொடுத்துட்டது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸை விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் இதோட எரர். 3p ஸ்கொயர் பிளஸ் 4p மைனஸ் 7 ஈக்குவல்ஸ் டு மைனஸை மட்டும் வெளில எடுக்கிறாங்க. அப்படி வெளில எடுத்தா என்ன ஆகும்? மைனஸ் வெளில எடுத்துட்டா 3p ஸ்கொயர் ஆகும். ஸோ இதில் இருந்தும் மைனஸ் எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மைனஸ் இருக்கும், 4p ஆகும். இந்த மைனஸை எடுத்துட்டா பிளஸ் ஆகிடும். ஸோ 7 ஆகும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? ப்ளஸ் மைனஸ்ன்னு அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு மைனஸை மட்டும் வெளில போட்டாங்க. ஸோ இது தப்பு. எரர் என்னது? மைனஸ் 3p ஸ்கொயர் பிளஸ் 4p மைனஸ் 7. ஸோ இந்த ரெண்டு சிம்பிளும் தப்பு. இது வந்து மைனஸ் பிளஸ்ன்னு வரணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஏ. இஃப் 24p square q is divided by 3pq, then the quotient is 8p. ஆமாவா? பாருங்க, 25p square q divided by 3pq 1 times 8 times. p வந்து 1 கேன்சல் ஆகிடும். ஸோ p மட்டும் இருக்கும். q கேன்சல் ஆகிடும். ஸோ 8p.
கரெக்டா? கரெக்ட். ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பி, சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் 5x plus 5 by 5 is 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேர்மையும் 5ஆல் டிவைட் பண்ணுங்க. 5x by 5 plus 5 by 5 பண்ணால் என்ன கிடைக்குது? 5 கேன்சல், 5 கேன்சல். ஸோ x plus 1 கிடைக்குது. ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க? 5xன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்க. both a and b are true. இல்லை, ஏன்னா b வந்து ஃபால்ஸ். a is true but b is false. ஆமாம், இதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் a is 4x square plus 3x minus 2 equals to 2 into 2x square plus 3x by 2 minus 1. ஸ்டேட்மெண்ட் b வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க முதல்ல கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ இதுலேருந்து 2 வெளியே எடுத்துட்டா என்ன ஆகும்? 2 2s are 4 வருது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் வருது. ஓகே, 2 into 2 பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆகிடுது. 3x வருது. ஓகே, மைனஸ் -1 into 2 பண்ணும்போது -2 வருது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கு, ட்ரூ. அடுத்தது இதை பார்க்கலாம். 2m minus 5 minus 5 minus 2m is equals to 2m minus 5 plus 2m minus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மைனஸை மட்டும் வெளில எடுத்துட்டாங்க. வெளில எடுத்துட்டா என்ன ஆகும்? மைனஸை வெளில எடுத்துட்டா இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். இது வந்து 2m minus 5 ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்துடும், இந்த இடத்துல வந்து மைனஸ் வந்துடும். ஸோ கொடுத்துருக்கிறது கரெக்டா? கரெக்ட். ஸோ ட்ரூ. both a and b are true. ஆமாம், ஏவும் பியும் ட்ரூ தான்.